நம்மோட திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு வேளாண்மை துறைன்னு இருந்த பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைன்னு பெயரை மாத்தி நம்ம அரசோட நோக்கம் என்னன்னு எல்லோருக்கும் அறிவிச்சோம். அப்படித்தான் நம்ம அரசோட ஒவ்வொரு திட்டங்கள் மூலமாகவும் வேளாண்மையும் அதிகரிக்கணும், உழவர்களுடைய வாழ்க்கை தரமும் மேம்படணும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம். உழவர்களுடைய கருத்துக்களை விருப்பத்தை கேட்டு செயல்படும் அரசா இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் அடிப்படையில திட்டங்களை வேளாண் நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சோம். அதோட பலனா இப்போ வேளாண்மையில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருது. முன்பெல்லாம் குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையை திறக்கிறது எப்படி லேட் ஆகும்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு மேட்டூர் அணையை குறித்த நாள்ல திறந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு 5.66 லட்சம் ஹெக்டேர்ல நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது கடந்த ஆண்டை விட 1,28,494 ஏக்கர் கூடுதல் நெல் சாகுபடி. இதுக்கு தேவையான உரங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கணும்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதாகவும் சொல்லி இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் உழவர்களுக்கோ வேளாண்மைகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உழவர் பெருமக்களை அவங்களுடைய ஊர்லயே போய் சந்திச்சு தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி பிரச்சனைகளை உடனடி நடவடிக்கை எடுத்து தீர்க்க உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை என்ற திட்டத்தை தமிழ்நாட்டு முழுக்க எல்லா கிராமங்களிலையும் முகாம்கள் மூலமாக தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் கடந்த 4 ஆண்டுகள்ல 456.44 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தியை எட்டி இருக்கிறோம். இன்னும் பெருமையோடு சொல்றேன், 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஹெக்டருக்கு 2,835 கிலோவாக இருந்த உணவு தானிய உற்பத்தி இப்போ 2,857 கிலோவா அதிகரிச்சிருக்கு.